வணக்கம். இந்த வீடியோவில் வாழ்க்கையில் வரும் வாய்ப்பு என்ற தலைப்பில் நம் வாழ்க்கைக்கான சிறுகதையை பார்க்க உள்ளோம். வாருங்கள். ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருவனின் மகளை திருமணம் செய்ய விரும்பி அவனிடம் சென்று அனுமதி கேட்டான். அதற்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொன்னான், இளைஞனே, என் மகளை மணந்து கொள்ள விரும்பினால் நான் வளர்க்கும் 3 காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன். அதில் ஏதாவது ஒன்றின் வாளை நீ தொட்டால் போதும், என் மகளை மணமுடிக்க சம்மதிக்கிறேன் என்று சொல்ல அவன் ஒத்துக்கொண்டான். மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தின் கதவுகள் திறந்தது. முதலில் ஒரு மாடு வந்தது. மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீறியபடி பாய்ந்து வந்தது. அதை பார்த்த இளைஞன் வாளை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான். சிறிது நேரத்தில் அதைவிட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அவனை முட்டி மோதி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது. இளைஞன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம், 3வதை பார்க்கலாம் என்று முடிவு செய்து வேகமாக ஓடி பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டான். ஓடி வந்த மாடு அதே வேகத்தில் வேலிக்கு வெளியே ஓடி சென்றது. 3வது முறையாக கதவு திறக்க அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்த இளைஞன் முகத்தில் புன்சிரிப்பு வந்தது. அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பலவீனமான மாடு. எலும்பும் தோலுமாக, பார்ப்பதற்கே பரிதாபமாக, ஓட முடியாமல் ஓடி வந்தது. இந்த மாட்டை விடக்கூடாது, இதைத்தான் நான் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வாளைத்தோட தயாராக இருந்தான். மாடு அருகில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டின் வாளைத்தோட போனான். ஆனால் அதிர்ச்சி அடைந்தான். ஆம், அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. நமது வாழ்க்கையும் இப்படித்தான். அது பல வாய்ப்புகளை நமக்கு வழங்குகிறது. சில வாய்ப்புகள் எளிதாக தோன்றலாம், சில வாய்ப்புகள் கடுமையாக இருக்கலாம். ஆனால் எளிதானவற்றைக் கண்டு ஆசைப்பட்டு மற்றது கடுமையாக உள்ளது என்று நம்பி அதை தவறவிட்டால் அதில் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு வராது. நேரமும் சூழ்நிலையும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கான நேரத்தை நன்கு பயன்படுத்த தெரிந்தாலே போதும். நீங்கள் வெற்றியின் பாதையில் நேராக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்பலாம். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் கால் அடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் முடியட்டும்.